சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு புத்த துறவி ஒருத்தர் அவர் சீடன் அவரை வெளியே போக சொல்றாரு. அப்படி வெளியே போக சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சீடன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் அங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டே இருக்காரு. அவரை பார்க்க பாவமா இருக்கு அந்த சீடனுக்கு. உடனே அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டுட்டு அவரு புத்த அவருடைய தலைவர்கிட்ட, அதாவது அவருக்கு குரு கிட்ட கூட்டிட்டு போறாரு. இவர் பாவம், இவர் பைத்தியக்காரர் மாதிரி இருக்காரு, வெளியே சாப்பாடும் யாரும் போடல, எல்லாம் திட்டிட்டு போறாங்க, இவர் பாவமா இருக்கு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொல்ல, அந்த குருவும் சரி அப்படின்னு சொல்லி அந்த குரு ஒரு ஓரத்துல ஒரு மூலையில போய் உட்கார வச்சிருந்தாரு. மூலையில போய் உட்கார வச்ச உடனே அங்க உட்கார்ந்துட்டு அவர் பாட்டு கத்திட்டே இருக்காரு. அதே மாதிரி அந்த பைத்தியக்காரன் கத்திட்டே இருக்கான், கல்லை விட்டு எறிகிறான், என்னென்னமோ பண்றான் அந்த பைத்தியக்காரன். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனா எதுவுமே பேசல, குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு சில நாள்ல அந்த கத்தி கத்தி அவனுக்கு ஒண்ணுமே முடியாம போயிடுது. அதனால அந்த பெரிய புத்த துறவிட்ட எனக்கு நீங்க தியானம் கத்து தரீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவரும் தியானம் கத்து கொடுத்தாரா. பின்னால அந்த பைத்தியக்காரன் கூட ஞான நிலை அடைஞ்சு ஒரு புத்த துறவியா மாறினாரா. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாராவது நம்மளை விமர்சிக்கும் போதோ அல்ல யாராவது நம்மளை திட்டும் போதோ அவங்க திட்டுறதை நம்ம மதிச்சு அவங்க எதிர்த்து பேசாம அவங்க திட்டிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திட்டி 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 அவங்களுக்கு அழுத்து போயிடும். அதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கானே அப்படின்னு அவங்களுக்கே தோணி இவங்க திட்டுறதை நிறுத்திடுவாங்க. அதனால யாரு விமர்சனம் செஞ்சாலும் அவங்க பேச்சுக்கு, அதாவது அவங்க விமர்சனம் செய்யும் போது, அதாவது விமர்சனங்கும் போது தப்பா விமர்சனம் செய்யும் போது அவங்கள பத்தி நம்ம அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம நம்ம இருந்தோம்னாலே அந்த பேச்சு பின்னால மாறி நல்ல விமர்சனமா என்றைக்குமே மாறும். அப்படி அவங்க மாறினாலும் சரி, ஆனா நமக்கு அது மூலம் நன்மை கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் உள்ளதுதான். இது முன்னோர் பழமொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாய் கொலைச்சா சூரியனுக்கு ஏதாவது ஆகுமா, அதனால நாய் கொலைச்சிட்டு போகுது, சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்துலையுமே நம்ம கரெக்டா இருப்போம். நம்ம என்றைக்குமே நலமுடன் வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஈஸ்வரி ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 7ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நன்றி, வணக்கம்.